இவங்க இப்பதான் புதுசா வராங்க. சோ நீங்க தான் வந்து சொல்லி தரணும் எப்படி ஆட்சிகள் இருக்க போகுது அப்படின்னு. நீங்க முன்னாடி வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாணியில அவங்க போறாங்க அப்படின்றதுக்காக நீங்க அவங்க மேல உடனே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது இல்லையா? தம்பி வரா அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்ததும் விஜய் வந்த உடனே அப்படியே டோனை மாத்திட்டீங்களே, ஏன் கேக்குறேன். இல்ல, முதல்ல விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கை பிரிப்பார் அப்படின்னா நாங்க ஆரம்பத்துல இருந்து எதிர்த்திருப்போம். அப்ப முதல்ல ஆதரிச்சோம், பிறகு எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த வேறுபாடு அந்த டிரான்சிஷன் ஏன் ஏற்படுது அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. நான் சொல்றேன், இருங்க பதில் சொல்லிடுறேன். இப்ப விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டை போடுறாரு. அந்த மாநாட்டினுடைய உரையை நீங்க இப்ப எடுத்து கேட்டு பார்க்கலாம். ஒரு கட்சிக்கு முதுகெலும்பு அப்படின்றது வந்து கொள்கை அப்படின்றதான். இப்ப திமுக இருக்குதா, அதிமுக இருக்குது. நாங்க திராவிடத்தோட உடன்படல, ஆனா அந்த அவங்களுக்கு பேசிக்கிறதுக்கு ஒரு கொள்கை இருக்குது. பாஜக இருக்குது, அவங்க இந்துத்துவன்ற ஒரு சித்தாந்தம் வைக்கிறாங்க. இடதுசாரிகள் கம்யூனிசம் ஒரு சித்தாந்தம் வைக்கிறாங்க. விசிக தலித் ஒரு சித்தாந்தம் வைக்கிறாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் தனிப்பட்ட ஒரு நபரையோ தனிப்பட்ட ஒரு ஒரு பின்புலத்தை வச்சு வரல. நாம் தமிழர் கட்சியுடைய பேசிக் அடிப்படை உயிர் மூச்சு முதுகெலும்பு அப்படின்றது வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற இந்த கொள்கை. இப்ப இந்த கொள்கைக்கு நாங்க வந்து திராவிடத்தோட முரண்படுறோம், கம்யூனிஸ்டோட பெரும்பாலான இடத்துல முரண்படுறோம், அதே மாதிரி இந்துத்துவோட முரண்படுறோம். இப்ப எங்களுக்கு கொள்கை தான் ரொம்ப அடிப்படை. இப்ப தமிழ் தேசியம் அப்படின்ற இந்த கொள்கையை முன் வச்சுதான் தமிழ்நாட்டு இளைஞர்களை நாங்க வந்து அரசியல்மயப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப 15 ஆண்டு கால ஒரு பயணத்துல இந்த கொள்கையை நாங்க வந்து விதைச்சிருக்கிறோம். அப்ப நாங்க என்ன சொல்லி விதைச்சிருக்கிறோம்? திராவிடமும் இந்துத்துவமும் இந்த மண்ணுக்கு ஏத்ததல்ல, தமிழர் விரோத சித்தாந்தங்கள் அப்படின்னு நாங்க சொல்லி ஒரு கொள்கையை வச்சு போயிட்டு இருக்கிறோம். அப்ப தமிழர்களுக்கு ஏத்த சித்தாந்தம் அப்படின்றது தமிழ் தேசியம் நாங்க முன்வைக்கிறோம். நீங்க அந்த தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மேடையில தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ன்றாரு. அப்ப நாங்க இந்த இடத்துல முரண்பட வேண்டியது இருக்குது. தமிழ் தேசியமும் திராவிடமும் இப்படி கண்கள் சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறோம். அப்போ விஜய்க்கான இந்த எதிர்ப்பு, இந்த முதல்ல ஆதரிச்சு எதிர்த்து அப்படின்றது வந்து எங்களுடைய கொள்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக தானே தவிர விஜய் மேல தனிப்பட்டவன் விஜய் எங்களுடைய ஓட்ட பிரிச்சுருவாங்க நாங்க பயப்படல. அப்போ கொள்கை தான் எங்களுக்கான உயிர் மூச்சு. எங்க கொள்கைக்கு எதிராக விஜய் அல்ல, யார் வந்தாலும் இருக்கும். இரண்டாவது, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாங்க ஆதரிச்சோம்னா, ஆமா ஆதரிச்சோம் மீன்ஸ் வரவேற்றோம். விஜய்க்கு வந்து பட ரீதியா சிக்கல் வரதா இருக்கட்டும், திரைத்துறை எந்த சிக்கலா இருக்கட்டும், எல்லா சிக்கல்களையும் விஜய்க்கு பின்னாடி நாங்க பேசி இருக்கிறோம், போராடி இருக்கோம். இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு எதிராக பிஜேபி கட்சி, குறிப்பா எச்ராஜா போன்றவர்கள் மெர்சல் படம் அது இதுன்னு எல்லாம் பேசும்போது கூட அத்தனை சிக்கல்களையும் விஜய்க்கு பின்னாடி நாங்க நின்று இருக்கிறோம். அடிப்படையான மாறுபாடு அப்படின்றது வந்து அவங்க அந்த கருத்தியலை போட்டு குழப்பிக்கிட்டது தான். அதுதான் எங்களுக்கு வந்து சிக்கல்.